முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் அல்காரிதம் உங்க எதிரி கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, யூடியூப் என வீடியோவை யாருக்கும் காட்ட மாட்டேங்குது, எனக்கு ஷேடோ பேன் ஆயிடுச்சுன்னு புலம்புறாங்க. உண்மையை சொல்லவா, யூடியூப் யாரையும் வெறுக்கிறதில்ல. அல்காரிதம்ங்கிறது ஒரு மிஷின். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆடியன்ஸ். மக்கள் உங்க வீடியோவை கிளிக் பண்ணா முழுசா பார்த்தா யூடியூப் உங்களை தூக்கி கொண்டாடும். மக்கள் பாதியிலே போயிட்டா யூடியூப் உங்களை தூக்கி போட்டுரும். அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோல சும்மா டேக்ஸ் போடுங்க, டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்கன்னு சொல்ல போறதில்ல. டாப் 1% யூடியூபர்ஸ் பயன்படுத்துகிற அந்த 4 ஸ்டெப் ஃபார்முலாவை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா உங்கள் சேனல் சும்மா ராக்கெட் மாதிரி போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, த பேக்கேஜிங். தம்ப்நெயில் மற்றும் டைட்டில் முதல் ஸ்டெப், பேக்கேஜிங். நீங்கள் உலகத்திலே பெஸ்ட் வீடியோ பண்ணியிருக்கலாம், ஆனால் உங்கள் தம்ப்நெயில் மொக்கையாக இருந்தால் யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அவசரமாக ஒரு தம்ப்நெயில் செய்வாங்க. அது தப்பு. நீங்கள் ஒரு வீடியோ எடுக்க போறீங்கன்னா முதல்ல யோசிக்க வேண்டியது, இந்த வீடியோவோட டைட்டில் மற்றும் தம்ப்நெயில் மக்களை கிளிக் பண்ண வைக்குமா? இதற்கு பெயர் தான் கியூரியாசிட்டி கேப். உதாரணமாக, உங்கள் டைட்டில் எப்படி சமைப்பதுன்னு இருந்தால் அது போர். ஆனால் 5 நிமிஷத்தில் ஹோட்டல் சுவையில் சமைப்பது எப்படின்னு இருந்தால் அங்கே ஒரு ஆர்வம் வருது. மக்கள் மனசில் ஒரு கேள்வியை உருவாக்குங்க. அந்த கேள்விக்கான பதில் வீடியோவில் இருக்கணும். தம்ப்நெயில் ரூல்ஸ் சிம்பிள். படத்தில் முகம் அல்லது பொருள் தெளிவாக இருக்கணும். வெளிச்சம், பிரைட்னஸ் அதிகமாக இருக்கணும். 4 வார்த்தைக்கு மேலே எழுதாதீங்க. கூட்டமாக கசகசன்னு இருந்தால் மக்கள் ஸ்வைப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, கிளிக் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிறது வெறும் 30 நொடிகள் தான். இந்த 30 செகண்டில் நீங்கள் அவங்கள பிடிச்சி வைக்கலன்னா அவங்க வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. புது யூடியூபர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அறிமுகம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மழை பெய்யுதா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி பண்ணாதீங்க. பார்க்குறவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு தேவை கான்டென்ட். வீடியோ ஆரம்பித்த உடனே விஷயத்துக்கு வாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும். இதை முதல் 10 செகண்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து பேசாம 3 செகண்டுக்கு ஒரு முறை ஸ்க்ரீன்ல ஏதாவது மாத்துங்க. ஜூம் பண்ணுங்க, டெக்ஸ்ட் போடுங்க, போட்டோ காட்டுங்க. மக்களோட கவனம் சிதறாம இருக்க ஸ்க்ரீன் மாறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வீடியோவோட நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. விஷயத்த சொல்லாம வளவளன்னு இழுப்பாங்க. தயவு செஞ்சு உங்க எடிட்டிங்ல இரக்கமே காட்டாதீங்க. நீங்க யோசிக்கிற கேப், தேவையில்லாத ஜோக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கதை சொல்லும் முறை ரொம்ப முக்கியம். எந்த வீடியோவா இருந்தாலும் அதுல ஒரு கதை இருக்கணும். 1, பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன தீர்வு, அந்த தீர்வை எப்படி அடையிறது. முக்கியமான டிப்ஸ் அல்லது ட்விஸ்ட்டை வீடியோவோட கடைசி பகுதியில் வைங்க. இதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள பார்க்க வைங்க. ஓப்பன் லூப்ஸ். அப்போதான் வாட்ச் டைம் அதிகமாகும். யூடியூப் உங்கள் வீடியோவை நிறைய பேருக்கு காட்டும். கடைசியாக ஒரு விஷயம், யூடியூப்ங்கிறது ஒரு மாரத்தான் ஓட்டம் மாதிரி. 2 வீடியோ போட்டுட்டு வியூஸ் வரலன்னு சோகமாக உட்காரக்கூடாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். வாரம் ஒரு வீடியோனா கண்டிப்பாக வாரம் ஒரு வீடியோ வந்தே ஆகணும். இதுக்கு நீங்கள் பேட்சிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். திங்கக்கிழமை ஸ்கிரிப்ட் எழுதுங்க, செவ்வாய் ஷூட்டிங் பண்ணுங்க, புதன் வியாழன் எடிட்டிங் பண்ணுங்க. இப்படி பிளான் பண்ணாதான் உங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். யூடியூப் அதிர்ஷ்டம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு கலை. ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். முதல்ல 50 வீடியோ மொக்கையாக தான் வரும். பரவாயில்ல. ஆனால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டு மாற்றிக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் பெரிய ஆளாக வருவீங்க. இப்போ ஒரு அட்டகாசமான தம்ப்நெயிலை மொபைல்லையே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இங்கே தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அங்கே உங்களை சந்திக்கிறேன். பாய்.